அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். நீங்கள் பயன்படுத்திய இந்த பொருட்களை யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வரும். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தையை கேட்டிருப்பீங்க. நான் யாருக்கு எந்த பாவமும் பண்ணலை, எந்த தீங்கும் பண்ணலை, எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம், எனக்கு ஏன் பண கஷ்டம், எனக்கு ஏன் குழந்தைகளால் கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு முந்தைய தலைமுறை இப்படி பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா கர்ம வினையின் பாதிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி அப்படி செஞ்சுருந்தீங்கன்னா கூட இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தயவு செய்து இந்த பொருட்களை எல்லாம் கொடுக்காதீங்க. இதை நான் 2 பதிவாக பதிவு செய்கிறேன், அதாவது 2 பாகமாக பதிவு செய்கிறேன். இப்போ கொடுக்கக்கூடாத பொருளில் முதலிடம் பார்த்தீங்கன்னா புடவைகள், அதுவும் குறிப்பாக நிச்சயதார்த்த புடவை, அடுத்தது கல்யாண புடவை, இது மாதிரி புடவைகள் எல்லாம் யாருக்கும் நம்ம பயன்படுத்தினதை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அடுத்து குங்குமச்சிமிழ், அதற்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கல்லுப்பு ஜாடி. இந்த கல்லுப்பு ஜாடிலாம் ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பரம்பரையாக வச்சுருப்பாங்க. இது எங்கள் பாட்டி வீட்டில் உள்ளது, இது 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, பெருசாலாம் வச்சுருப்பாங்க. அதை அந்த கல்லுப்பு ஜாடை யாருக்குமே கொடுக்கக்கூடாது. அது மாதிரி குங்குமச்சிமிழ் தானே, புதுசாக ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பழைய குங்குமச்சிமிழை நீங்கள் போட்டுட்டு கூட புதுசு ஒன்று எடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அதை நீங்கள் வேறு யாருக்காவது என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அது மாதிரி நீங்கள் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிற செருப்பு தானே, நான் புது செருப்பு வாங்கிட்டேன், வீட்டில் வேலை செய்கிறவங்க அந்த செருப்பை போட்டுட்டு போட்டோம், செருப்பு நீங்கள் புதுசாக வாங்கி தானம் கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் உபயோகப்படுத்திய செருப்பை கொடுக்கக்கூடாது. அதை போல் முகம் பார்க்குற கண்ணாடி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுது. அந்த கண்ணாடி ரொம்ப பழசாயிருச்சு அப்படின்னு சொல்லி யாருக்காவது சும்மா கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அப்படி யாருக்காவது இரவலாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சும்மா அவங்ககிட்ட ஒரு 10 ரூபாயாவது வாங்கிக்கிட்டு கொடுங்க, அதனால் தவறு கிடையாது. ஆனால் கொடுக்கக்கூடாது. கொடுக்க வேண்டிய அப்புறம் என்னங்க செய்கிறது, அதை உடச்சி தூர போடுறதுக்கு யாருக்காவது கொடுக்கலாம்ல அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு 10 ரூபா வாங்கிட்டு கொடுங்க. அது மாதிரி அரிசி அளப்போம் இல்லையா, ஆளாக்குன்னு சொல்லுவாங்க, உலக்கைன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமாகவும் பரம்பரையாக ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிட்டு இருக்கிற பொருளாகவும் கருதப்படுது. அதையும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. வீட்டில் நீங்கள் ஏற்றிக்கிட்டு இருக்கிற விளக்கை யாருக்குமே கொடுக்கவே கூடாது. விளக்கு ஏற்றிட்டு இருக்கிற விளக்கை யாருக்கும் எக்காரணத்து கூட கொடுக்கக்கூடாது. இரவலாகவும் கொடுக்கக்கூடாது, அன்பளிப்பாகவும் கொடுக்கக்கூடாது. புதுசாக வாங்கி கொடுங்க, தவறு கிடையாது. உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைகள் அந்த விளக்கை ஏற்றும் போது அடுத்தடுத்த தலைமுறைகள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்குங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தாண்டி இன்னும் நிறைய இருக்குது. அம்மி, உரல், உலக்கை, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி, அதாவது கணவன் மனைவிக்கு வாங்கி கொடுத்த முதல் பொருள், மனைவி கணவனுக்கு வாங்கி கொடுத்த முதல் பொருட்கள், அஞ்சரை பெட்டி, பணம் வைக்கிற டப்பா, நகை போட்டு வைக்கக்கூடிய நகை பெட்டி, இதையெல்லாம் யாருக்கும் இரவலாகவோ அன்பளிப்பாகவோ நீங்கள் பயன்படுத்திய பிறகு கொடுக்கக்கூடாது. அதே போல் உள்ளாடைகளை எக்காரணத்தும் கொண்டும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. ஆன்மீக பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9366922042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர, மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவர்களால் நல்லதே நடக்கட்டும்.